வடகமெல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. இது வந்து பீட்ரூட் வடகம். நூறு கிராம். இது 50 கிராம் பாக்கெட்டு 10 ரூபா தான். ஏன்னா இங்கேயெல்லாம் அதிகமாக சொன்னால் வாங்க மாட்டாங்க. 10 ரூபா பாக்கெட் மாதிரி போட்டிருக்கேன். வீட்டுகளில் வந்து வாங்கிக்குவாங்க. நானே கொண்டு போய் கொடுத்துருவேன். பாருங்களேன், இது எல்லாமே 50 கிராம் பாக்கெட்டு. கிலோ வந்து 200 கணக்கு வருது. 50 கிராம் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து தக்காளி வடகம். பாருங்களேன், பீட்ரூட் வடகத்திலே வந்து ரவுண்ட் ஷேப் போட்டது. இதுவுமே வந்து 50 கிராம் 10 ரூபா தான். 10 ரூபாய்னா இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாமே பாவம் நம்மளை மாதிரி ஆளுங்க தான். அதிக விலை கொடுத்து வாங்க முடியாது. நமக்கு லாபம் கம்மியாக இருந்தாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு, அவ்வளோதான். கிலோவுக்கு ஒரு 70 ரூபா 80 ரூபா கிடச்சா போதுங்கிற மாதிரி செஞ்சிட்ருக்கிறேன் இந்த வேலையை. பாருங்களேன், இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. கடையிலே வச்சாலுமே நேற்று ஒரு 15 பாக்கெட் போட்டேன்ப்பா. முந்தா நாள் போட்டதில் நேற்று வரையில் விற்றுருச்சு 15 பாக்கெட்டுமே. 150 ரூபா. 100 ரூபா செலவு போனாலும் 50 ரூபா கிடைக்கும்ல, அதில் ஒரு திருப்தி தானே நமக்கு. செய்கிற வேலைக்கு தகுந்த கூலி கிடைச்சா போதும். கம்மியான வேலை, ஆனால் அதிக வேலை கம்மியான லாபம் தான் இருந்தாலும் போதும், அவ்வளோதான். நமக்கு செய்கிற வேலை ஒன்றா இது வேலை மடங்கு செஞ்சிட்ருக்குறோம். அதனால் போதுங்கிற மனமே பொன் செய்யும் மனம் மாதிரி ஒரு 20-25 பாக்கெட்டுக்கு மேலே போட்டேன் இன்றைக்கி. நேற்று போட்டது வந்து இன்றைக்கி காய வச்சு பாக்கெட் போட்டாச்சு. நல்ல வெயில் இன்றைக்கி. யாருக்காவது தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள். அம்மா ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் நம்பர் அனுப்புகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கிலோ கணக்கில் வாங்குறவங்களா இருந்தால் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி நேற்று போட்டு இன்றைக்கி ரெடியான வடகங்கள் இவ்வளோ தான். இது வந்து ரவுண்டு வடகம். இது வந்து தக்காளி வடகம். நாளைக்கு வந்து அரிசி பூண்டு வடகம் செய்யலான் இருக்கேன். அரிசி வந்து பூண்டு வடகம் செய்யலான் இருக்கேன். நாளைக்கு ரெடி ஆச்சுன்னா நாளைக்கு தான் காஞ்சி ரெடி ஆகும். 2 நாள் ஆகுது ப்ராசஸ் முடியறதுக்கு. யாருக்காவது தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள். உறவுகளுக்கு நன்றி.